பாசன ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகள் விவசாயத்திற்கும் பொதுமக்களுக்கும் வாழ்விற்கும் பெரும் தடையாக இருக்கிறது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ஆகாய தாமரை எனப்படும் இந்த பூச்செடி நீரில் விரைவாக பரவி அதன் மேற்பரப்பை மூடிவிடும் தன்மை உடையது. இதன் காரணமாக நீர் ஓட்டம் தடையுற்று பாசனத்திற்கும் வடிகால்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. நீர் மாசடைதல், பசுமை சூழலை பாதித்தல் மற்றும் கொசு பரவலுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பல வகை பிரச்சனைகள் இந்த செடியால் உருவாகின்றன. நீர்நிலைகளை ஆக்கிரமித்து வளர்ந்துள்ள ஆகாய தாமரைகள் விவசாயத்திற்கும் பொதுமக்களின் வாழ்வுக்கும் பெரும் தடையாக இருக்கிறது. இவை முறையாக அகற்றப்படாமல் இருத்தல் விவசாயிகளை பெரும் கவலையில் ஆழ்த்தியுள்ளது. அதிக அளவில் வளர்ந்துள்ள இந்த செடிகள் நீர் பரிமாற்றத்தை தடுப்பதுடன் விவசாய நிலங்களுக்கு தேவையான பாசனத்தையும் பாதித்து வருகிறது. குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள நன்னிலம் அருகே நீலக்குடி பகுதியில் பாசன ஆறான வெட்டாற்றில் நீரே தெரியாத அளவிற்கு ஆகாய தாமரை பரவி வளர்ந்துள்ளது. இதன் விளைவாக நீலக்குடி, நாகக்குடி, வடமட்டம், கங்களாஞ்சேரி போன்ற கிராமங்களில் விவசாயத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் மோசமான சூழ்நிலையை எதிர்கொண்டு வருகின்றனர். மேலும் மழைக்காலங்களில் தேங்கும் தண்ணீர் முறையாக வெளியேறாததால் வயல்களில் வெள்ளம் தேங்கி பயிர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறது. இது தொடர்பாக பல்வேறு விவசாய சங்கங்கள் மற்றும் பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு பல முறை புகார் அளித்த நிலையில் எந்தவிதமான மாற்றமும் ஏற்படவில்லை என்று தெரிவிக்கின்றனர். ஆரூர் ஏ ராஜேந்திரன், திருவாரூர் வர்த்தகர்கள் பாதுகாப்பு சங்க தலைவர், திருவாரூர். நான் இப்போ இந்த ஓடம்பைக்கு ஆற்று கரையோரம் பேசிக் கொண்டிருக்கிறேன். தமிழக அரசு மார்ச் மாதமே டெண்டர் விடணும். டெண்டர் விட்ட பிறகு அனைத்து ஆறுகளையும் தூர் எடுக்கணும். தூர் எடுக்காம அரசு அதிகாரிகள் மெத்தனோ போக்காய் இருப்பதனால தண்ணீர் வரும் காலகட்டத்தில் மட்டும் இவர் மேலோட்டமாக எடுக்கிறாங்க. அதனால் இந்த ஆகாய தாமரை எங்கே படர்ந்து குறுகிய ஒரு பாதையில் தண்ணி செல்லுது. அந்த தண்ணியும் பார்த்தீங்கன்னா ஒரு சாக்கடை நிறைந்த கலராக தான் செல்லுது. இது வரும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பணையில் தண்ணீர் மீறி ஊருக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்துடுது. இவங்க ஏன்னா கரை ஓரமும் தடுப்பு சுவர் கட்டுவது கிடையாது. இந்த ஒரு மெத்தன போக்கு பொதுப்பணித்துறை செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இதனால் விவசாயங்கள் முழுமையாக பாதிக்கப்படுகிறது. விவசாயம் நல்லா இருந்தால் தான் வணிகம் செழிப்பாக இருக்கும். வணிகமே இல்லை. இந்த மாதிரி திருவாரூர் மாவட்டத்தில் அக்ரிகல்ச்சரை நம்பி தான் திருவாரூர் மாவட்டமே இருக்குது. எல்லா குளங்களும் எல்லா ஆறு நிலைகளும் முழுமையாக தூர் எடுக்க வேண்டும். தூர் எடுக்காமல் இதே மேலே போலவே இதுமாதிரி தொடர்ந்து செயல்பட்டால் பொதுப்பணித்துறை அதிகாரி மீது தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து முழுமையாக அவர்களை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும். ஆகாய தாமரை அகற்றம் தொடர்பான எந்த ஒரு திட்டமோ நடவடிக்கையோ இல்லாததால் விவசாயிகள் பெரும் ஏமாற்றத்தில் உள்ளனர். காவிரி படுகை பகுதியில் இதுபோன்ற ஆகாய தாமரை செடிகள் முறையாக அகற்றப்படாததால் ஆறுகள் கூவமாக மாறி வருகின்றன. மேலும் பெருக்கு, மழைநீர் தேக்கம் போன்றவை இப்போது பொதுவான பிரச்சனையாகவே உருவெடுத்துள்ளது. திருவாரூர்ல பல ஆண்டு காலமாக ஆறுகள், வாய்க்கால்கள் எல்லாம் தூர்வாராமே இருக்கு. காரணம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அதை தூர்வாரிட்டு போயிடுறாங்க. தண்ணி வர்றதுக்கு முன்னாடி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் மார்ச் மாதத்துல பண்ணாங்கன்னா அது நல்லா இருக்கும். ஆனா இந்த வருஷம் தூர் வாராமையே நிறைய ஆறுகள் வடிகால்லாம் தூர்வாராமே கிடக்குது. திருவாரூர்ல பல ஆறுகள்ல வெங்காய தாமரைகள் படர்ந்து அது தண்ணியை தடுத்து நிப்பாட்டியிருக்கு. வருகின்ற மழை காலங்கள்ல அதை நீங்க சரி செய்யலனாக்கா வெள்ளம் வர்றதுக்கு ஒரு அபாயமான நிகழ்ச்சியா வருங்கிறத இந்த தருணத்திலே தெரிவித்து தற்போதைய சூழ்நிலையில் விவசாயிகள் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் உயிர் வாழ்வும் உயிர் தரமும் பாதிக்கக்கூடிய நிலை உருவாகி இருக்கிறது. எனவே மாவட்ட நிர்வாகம், பாசனத்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து ஆகாய தாமரையை அகற்றும் பணியை துவங்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக திருவாரூர் செய்தியாளர் இலக்கியா.